ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மாம்ஸ் பேரடைஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அத்தோ நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பச்சரிசி, வீட்டில் இருந்த பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் நான் 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கடையில் வாங்கின மாவு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இடியப் மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குழிக்கரண்டியில் மோந்து அதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா தட்டை மாதிரி அதுவே விரிஞ்சு வந்துடும். அதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கருகிடும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பேஜோ செய்கிறதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கிண்டி ஊற்றுங்க, இல்லைனா பருப்பெல்லாம் கீழே தங்கிடும். இது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இது செய்யணும்னு எதுக்கு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நாங்கள் சென்னையில் போகும்போது இது சாப்பிட்ருக்கோம். பட் ஆந்திராவில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்காது. இது நாங்கள் ரொம்பவே தேடி அலைஞ்சோம், ஆனால் எந்த இடத்துலையுமே கிடைக்கல. சரி, அதை ஏன் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தது தான். ரொம்பவே சூப்பராக வந்திருந்துச்சு. அதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் நம்மளுக்கு தேவை. அதனால ஒரு கிண்ணத்துல வேணுங்கிற அளவுக்கு நைஸ் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தெரியும். ஆனா நான் பண்ற மாதிரி நீங்க 1 by 1 பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1/2 an hourலயே நீங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடகடன்னு 10 நிமிஷத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது ஆனியனும் பூண்டும் தான். பூண்டை நல்லா கட் பண்ணி அதை 2 நறுக்கி வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையவே தேவை. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் பச்சையா வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தட்டடையை வந்து ஃப்ளாட்டான பாத்திரத்துல ஊத்துங்க, அப்பதான் அது ஃப்ளாட்டா வரும். இல்லை நீங்க வந்து இருப்பு சட்டி, கடாய் அந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் குண்டு குண்டா வரும். நீங்க அதனால இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன்ல ஊத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து புளி ஊற வைக்கணும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். நீ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா 1 சைடு கரைச்சி வச்சுக்கணும். 3 ஸ்டவ் பர்னர்ன்றதுனால நான் இன்னொரு அடுப்புல வந்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தான். அத்தோ நூடுல்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குங்கல்ல, அதனால வந்து நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இது வேண்டானா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அதை ஆட் பண்ணாதான் நம்ம அத்தோ சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. அதனால தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு கலர் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ நூடுல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு தேவை இந்த நூடுல்ஸ் கூட பைண்ட் ஆகுறதுக்கு. அதனால கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதே மிக்சியில கொஞ்சம் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை. அதனால அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பூண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருக விட்டுறக்கூடாது. இவங்களுக்கு லைட்ல பாக்குறதுக்கு அப்படி இருக்கு, ஆனா அது கருகல. அந்த பூண்டு வறுத்தோம்ல அந்த எண்ணெயும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை. அதனால அதையும் கொஞ்சம் மோந்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேஷன்ல இந்த மாதிரி நூடுல்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். நீங்க முட்டைக்கோஸை வந்து எந்த ஃப்ரையும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நைஸா பொடி பொடியா மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கையால மிக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல ஆனியன், பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். நம்ம வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து கையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல தப்பு இல்லை, ஏன்னா நம்ம கிளீனா தான் பண்ணி கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கணும்.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கணும். நான் அடுத்ததா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதுல 2 ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த புளிப்பு டேஸ்ட் வேணுமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. அத்தோ நூடுல்ஸ்னால எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்குது தானே. அடுத்து நம்ம சால்ட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு இல்லைன்னா நீங்க திரும்ப அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன். நூடுல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம அந்த பூண்டு வறுத்த எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உண்மையாவே அந்த தட்டடை வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்ல செஞ்சோன்னா அது காலி ஆயிடுச்சு. 2 தான் பேலன்ஸ் நான் இதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா குட்டி குட்டியா நீங்க இதுல உடச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட மல்லி இலை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. இன்னுமே அது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அந்த பேஜோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவிச்ச முட்டை இருக்குல்ல, அது லேசா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல பூண்டு, அது கொஞ்சம் வச்சுக்கணும். நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கோம்லங்க நூடுல்ஸ்ல ஆட் பண்ணிட்டு, அது எல்லாத்தையுமே இதுல ஒன் பை ஒன்னா வச்சுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கோங்க. சால்ட் வாட்டர் கொஞ்சம். அந்த பூண்டு வறுத்த எண்ணெய் வச்சிருந்தோம்ல, அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊத்திக்கணும். மேல ஒரு கொத்தமல்லி இலை வச்சு சாப்பிட்டா அப்பா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல இனிமே ரெகுலரா குக்கிங் வீடியோஸும் விளாக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் போடலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். பாப்பாக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எந்த பாட்டை பார்த்தாலும் அதே மாதிரி ஸ்டெப்பு போடணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி ட்ரையும் பண்றா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க.